எப்பயுமே நம்மளுடைய கொத்தடிமைகளோட கனவுலையும் தம்பிகளுடைய நினப்புலையும் மண்ணள்ளி யார் போடுவார்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் போடுவாங்க. ஆனா இந்த தடவை அதற்கு மாறா அவருடைய ஒய்ஃபான இன்னும் அபிஷியல் ஒய்ஃபா இருக்கக்கூடிய சங்கீதா அவர்கள் வந்து மண்ணள்ளி போட்டது மட்டும் இல்லாம குழி தோண்டி அவங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் புதைச்சிருக்காங்க. அவங்க ஃபைல் பண்ண அந்த டிவோர்ஸ் கேஸையுமே இப்போ வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதற்குண்டான விஷயம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் நீ வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன அந்த மாதிரிதான் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவியா இருக்கக்கூடிய லதா ரஜினிகாந்த் அவங்களுடைய இயக்கத்துடைய வெப்சைட்டை லான்ச் பண்ணிருக்காங்களாம். இந்த விஷயம் யாருக்காவது தெரியுமா? சோ அந்த மேடையில சில விஷயங்களை பேசி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு புழக்க போறோம் இந்த வீடியோல. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல விஷயத்தையே பேசிடுவோம். இந்த எலெக்ஷன் கேம்பெயினிங் அப்ப ஒரு விஷயம் வந்து திடீர்னு வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப விஜய் அவர்களுடைய மனைவியா இருக்கக்கூடிய சங்கீதா அவர்கள் வந்து டிவோர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதற்குண்டான விஷயங்கள்லாம் வந்து லீக் ஆயிருக்கு. ஏன்னா இன்டர்நெட்லேயே கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே அந்த நியூஸ்லாம் வந்து வெளியே வந்திருந்தது. விஜய் அவர்களும் சரி அவங்க சங்கீதா அவர்களும் பிரிஞ்சு தான் இருக்காங்க. அவங்க வந்து வெளிநாட்டுல லண்டன்ல இருக்காங்க. இங்க இவர் வந்து அரசியல் வேலைகளை வந்து பார்த்துட்டு வராரு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அரசியல் புரசலா இந்த பேச்சுகள்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன். இந்த நியூஸ் வெளியான உடனே இங்க இருக்கக்கூடிய அந்த ஊப்பிகளும் சரி கொத்தடிமைங்க தம்பிங்க எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க பாருங்கடா, மனைவியே வந்து ஒழுங்கா பாத்துக்க முடியாதவர், அவரு கூட வந்து சேர்ந்து வாழ முடியாத இவரு தான் வந்து அரசியலுக்கு வராராம், வந்து எலெக்ஷன்ல நிக்க போறாராம், சிஎம் ஆக போறாராம். இந்த கூத்த போயிட்டு எங்க சொல்றது? பாருங்க மக்களே, நம்மளுடைய கலாச்சாரம் அழிகிறது, தமிழ்நாட்டோட எக்கனாமி அப்படியே கீழே டவுன்ஃபால்ல போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை அது. அரசியலுக்கும் அதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சொல்ல போனோம்னா இவங்க முன்னால வந்த தலைவர்கள் என்ன அதே மாதிரியா காமராஜை தவிர்த்துட்டு மற்ற முன்னாள் முதலமைச்சர்கள் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா சொல்லவே முடியாது. இதெல்லாம் ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் மாதிரி தான் இந்த விஜய் அவர்களுடைய இந்த மேட்டர்லாம். அந்த மேட்டர்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதை குறித்து அண்ணா அவர்கள்லாம் எழுதியிருக்காங்க, பல பத்திரிகையில பயங்கரமா வந்திருக்கு. ஸோ அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து இதை எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இது விஜய் அவர்களுடைய கேம்பெயினுக்கு நெகட்டிவிட்டியை கொண்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கொண்டு வந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய அந்த யூடியூப்ல இருக்கக்கூடியவங்களும் சரி பல பத்திரிகையாளருமே இதை பெரிய விஷயமா எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுமே வந்து இதை பேசிக்கிட்டு இருந்தோம். ஜஸ்ட் லைக் தட் வந்து அதை பேசிட்டு அப்படியே கடந்து போயிருக்கலாம். நாங்க விஜய் அசிங்கப்படுத்துறோன்ற மாதிரி அதை தொடர்ந்து இவங்க பேச பேச இந்த தம்பிகளும் சரி இந்த ஜாம்பிகளும் இந்த ஊப்பிகள் கொத்தடிமைகள்லாம் எடுத்து வச்சு பேச பேச அது அப்படியே இங்க அப்படியே ஷிஃப்ட் ஆகி விஜய்க்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமா அமைஞ்சது. எப்படி நெகட்டிவா அது ஸ்டார்ட் ஆச்சோ அது அப்படியே பாசிட்டிவா அங்க மாறிடுச்சு. அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயம், அது அவருடைய ஃபேமிலிக்கு உண்டான ஒரு விஷயம். அதை எடுத்து வச்சு ஏன்னா நீங்க அரசியல பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கட்சி தலைவர்கள்லாம் அங்க 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டின்னு அபிஷியலாவே கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இந்த சமயத்துல திரிஷா அவர்களும் சேர்ந்து விஜய் கூட போயிட்டு ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிறது, அவர் கூட இருந்த அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் போடுறது அப்படின்ற அந்த தேவையில்லாத வேலையுமே அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது மிகப்பெரிய எரிச்சலை டிவிகே தொண்டர்களுக்குமே ஏற்பட்டு இருந்தது. சோ இது அப்படியே போகுது. எலெக்ஷன் வருது, ரிசல்ட் வருது. இங்க இருக்கக்கூடிய விஜய் அவர்களுமே முதலமைச்சரா ஆகுறாங்க. இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகுதுன்னு வைங்களேன். கூடி சீக்கிரம் வந்து சங்கீதா அவர்கள் ஃபைல் பண்ண அந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து வரும், அதற்குண்டான விசாரணை நடக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில தான் முந்தா நேத்து வந்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான அந்த விசாரணை வந்து வந்திருந்தது. அதான் நம்மளுடைய ஆப்போசிஷன் லீடரா இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இல்லையா, செங்கல்பட்டில் கணவனை தேடும் மனைவி அப்படின்ற மாதிரி அந்த விசாரணைக்கு வந்து வந்திருந்தது. இதை எப்பயுமே கொஞ்சம் தள்ளி வைப்பாங்கன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த உடனே உங்களுக்கு டைவர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட மாட்டாங்க. அதற்குண்டான கவுன்சிலிங் கோர்ட் அதுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறமேட்டா தான் ஒரு 6 மாசம் 1 வருஷம் பிரிவுக்கு பிறகுதான் நீங்க வந்து டிவோர்ஸ் வந்து வாங்க முடியும். சோ அந்த மாதிரிதான் அந்த கேப் விட்டு நேற்று விசாரணைக்கு வந்திருந்தது. அதுல ரொம்ப ரொம்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயமா, அவரை எதிர்த்தவங்களுக்கே வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா அமைஞ்சது. சங்கீதா அவர்கள் வந்து அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் பெற்றிருக்கிறார் சங்கீதா அவர்கள். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தற்போது விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் சங்கீதா அவர்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
அவங்க இதுக்கு பின்னாடி அந்த கேஸை வந்து தொடர விரும்பல. ஒரு 20 நிமிஷம் வந்து கான்ஃபரன்ஸ்ல வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில அதை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது டிவிகேக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ்க்கும் சரி, அவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கும் சந்தோஷமான விஷயம். இன்னும் அந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மரண அடி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதை வச்சுதான் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அரசியல்ல எவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கு. அவர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை எடுத்து வச்சு பேசலாம், அவர் கொண்டு வரக்கூடிய அந்த திட்டங்களை விமர்சிச்சு பேசலாம். ஆனா இவனுங்க உக்காந்துக்கிட்டு தனி மனித தாக்குதலும் சரி, அவருடைய ஃபேமிலி பத்தியுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இப்ப கூட நடந்ததே, உதயநிதி அவர்களை கைதை கண்டிச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருஷா புருஷன் ஒழிக, திருஷா புருஷன் ஒழிகன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு கேவலமான மட்டமான எண்ணம் கொண்டவங்க தான் இவனுங்க. இதனாலதான் இந்த மக்கள் வந்து இவனுங்களை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. நீங்கெல்லாம் இனிமேட்டு வரவே கூடாதுடா அந்த பக்கம்ன்ற மாதிரி இவங்களுக்கு எலெக்ஷன்ல தூக்கி சொருவி இருக்காங்க. சோ அதுதான் வந்து அங்க நடந்திருக்கு. உங்க அண்ணே அது ஜீப்ல இருக்கானே, அவனான் பாரு. தம்பி வணக்கம், தம்பி வணக்கம். ஆனா இது எப்படியே வந்து முடிஞ்சிருமா, நம்ம நினைக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் பாசிட்டிவா முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். கண்டிப்பா ஃபேமிலியா உட்காந்து எல்லாருமே பேசியிருப்பாங்க, முடிவு எடுத்திருப்பாங்க, எல்லாருமே கவுன்சிலிங் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு வைங்களேன். இருந்தாலும் ஒரு 25 வருஷம் கிட்ட சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அப்பல்லாத புரிதல் வந்து அப்ப வந்து பிரியணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. திருப்பியும் வந்து இவங்க சேரணும்னு ஆசைப்படுறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பையனான ஜேசன் சஞ்சய் அவருமே வந்து இந்த பேட்டியில ரொம்ப சூப்பரா பேசியிருந்தாரு. இவங்க என்ன ப்ராபகண்டாலாம் கிரியேட் பண்ணாங்களோ, என்ன மாதிரியான அஜெண்டாலாம் இவங்க ஃபேமிலிக்கு முன்னாடி வச்சாங்களோ அதெல்லாம் சுக்கு நூறா உடைச்சிட்டாரு. நான் வந்து படம் பண்ணுனா எங்க அப்பாவை வச்சுதான் பண்ணுவேன், எங்க அப்பாவே ஒரு ஹீரோ தானே, அவரை வச்சு பண்ணாம வேற யாரை வச்சு பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழந்துட்டாரு. ஸோ அதுல இருந்தே நமக்கு தெரிய வருது ஒரு பாசிட்டிவான சைன் வந்து அவங்களுடைய ஃபேமிலியில வந்து ஏற்பட்டிருக்கு. உண்மையாலுமே ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க, ஒரு ஃபேமிலியா அவங்க எல்லாரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த விஷயங்கள் வந்து தெரிய வருது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. கடந்த 2 நாளா இந்த நாம் தமிழர்களுடைய ஜாம்பிஸும் இந்த டிஎம்கேல இருக்க கொத்தடிமைங்களும் ஆளையே காணோம். திருஷா, விஜய், சங்கீதா அவர்களுடைய பத்தியான நியூஸ்கள் வந்தாலே சரி, அப்படியே எங்க இருந்து தான் வருவானுங்களே தெரியாது, பயங்கரமா வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. கடந்த 2 நாளா எங்க இருக்காடுங்கன்னு தெரியல, போயிட்டு எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையாலுமே பாக்குறதுக்கு இன்டர்நெட்டே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு வைங்களேன். அந்த லெவலுக்கான ஒரு சந்தோஷமான செய்தி. இதுல இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள் வந்தாலுமே அதை வந்து நம்ம வரவேற்க காத்திருக்கோம். ஏன்னா இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசிட்டாங்க, திரிஷாவை குறிச்சு ஏதோ ஒரு தவறான விதத்துல வந்து பேசிட்டாங்கன்னு வைங்களேன். அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணுமா? இங்க எத்தனையோ பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உங்களுடைய நட்பு ரீதியில இருக்கக்கூடிய அந்த திரிஷா அவர்களை பத்தி பேசிட்டா உங்களுக்கு ஏன் இவ்வளவு வந்து கோபம் வருது? நீங்க உடனே போயிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடியவங்களே பல பேர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவங்களே இது வந்து ஒரு எரிச்சல் அடை செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பெண்களை குறிச்சு இந்த டிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாம் மட்டமா தான் பேசிட்டு வராங்க. அப்ப இல்லாத கோபம், அப்ப இல்லாத அந்த கரிசனை வந்து இதற்கு உடனே காட்டணும் அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் வந்து இங்க ஸ்ப்ரெட் ஆக தொடங்குச்சு. உண்மையாலுமே சொல்றேன், விஜய் அவர்களுக்கு எங்கேயோ பெரிய மச்சம் இருக்கு போல. காவேரி நதிநீர் பிரச்சனைக்காக அங்க போறேன்னு சொல்றாரு, அது ஏதோ ஒரு விதத்துல தடைப்படுது. உடனே அங்க மழை வருது, வெள்ளம் வருது, காவேரி தண்ணியை வந்து திறந்து விடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஒரு விஷயத்தினால, இந்த உதயநிதி அவர்களுடைய கைதுனால ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் ஏற்படுது. இங்க உடனே சங்கீதா அவர்கள் தன்னுடைய டிவோர்ஸ் ஃபைல் கேஸை வந்து வாபஸ் வாங்குறாங்க. உண்மையாலுமே ஒரு பாசிட்டிவா, அதான் கடவுள் இருக்காண்டா குமார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு வருது. சரி, நம்ம பாசிட்டிவான விஷயங்களை பத்தி பேசிட்டோம், இது அப்படி ஓரமா தூக்கி வைப்போம். தமிழ்நாட்டுல இன்னொரு முக்கியமான நடிகருக்கு மனைவியா இருக்கக்கூடிய லதா ரஜினிகாந்த், என்ன தேடுறாங்க? அவங்கள பத்தி தான் தெரியுமே. எப்பயும் இல்லாத அளவுக்கு கடந்த 15-20 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்க ஆட்சிக்கு வந்த பிறகு புது இயக்கங்களை தொடங்குறாங்க, வெப்சைட்டை லான்ச் பண்றாங்க, மேடைகள் போயிட்டு கலந்துக்கிறாங்களா, அவங்களுடைய ரசிகர்களுடைய கல்யாணத்துல போயிட்டு கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் இவ்வளவு நாள் எங்கம்மா இருந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா வந்து இதை நம்ம அபிஷியலா கேட்க முடியாது. ஏன்னா நல்லது யார் வேணா பண்ணலாம், எப்ப வேணா வந்து கட்சியை தொடங்கலாம், அதெல்லாம் அவங்க
அவங்களுக்கு உண்டான அந்த விஷயம். இது ஒரு ஜனநாயக நாடு. சோ அதை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாதுன்னு வைங்களேன். அந்த மேடையில அவங்களுடைய அந்த இயக்கத்துக்கு உண்டான அந்த வெப்சைட்டை வந்து லான்ச் பண்றாங்க. அந்த மேடையில சில கேள்விகள் வந்து கேட்கறாங்கன்னு வைங்களேன். ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு எப்படி இதை போய் கன்வெர்ட் பண்ணுவீங்க? எக்ஸாக்ட்லி, அதுக்காக தான் மக்கள் மேடை. அந்தந்த இடத்துல நாங்கள் உருவாக்குற டீம்ஸ் அவங்க எங்களுக்காக லோக்கலாக வேலை செய்கிறாங்க. இதை வந்து வெப்சைட்டா லான்ச் பண்றீங்களே, ஒரு ஆப்பா லான்ச் பண்றீங்களே, அப்ப அந்த கிராமத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் போன்லாம் வச்சு இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு அந்த இன்டர்நெட் வசதி எல்லாம் இல்லாம இருக்கு. சோ அவங்க எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இதை பார்த்து புரிஞ்சுப்பாங்க, சோ இதுல வந்து எப்படி இணைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதற்கு இவங்க ஒரு டிப்பிக்கலான இவங்களோட மைண்ட் செட்டே வந்து பாருங்களா, எப்படி ஒரு ரிக்ரெசிவான ஒரு மைண்ட் செட்டா இருக்குன்றதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் வந்து இருக்கவே முடியாது. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போனே இருக்காது, அவங்களாம் பட்டன் ஃபோன் தான் வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அங்க ஒருத்தன் சொல்றான்னா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்க கிராமத்துல எல்லாரும் முன்னேறிட்டாங்க, எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லயுமே இன்னைக்கு இன்டர்நெட்ன்றது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. ஆனா இன்னமும் இந்த கட்டுக்கதையெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. கிராமத்துல இருக்கிறவனா பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு இந்த நாட்டு நடப்புலாம் தெரியாதுன்ற மாதிரியான இந்த டிப்பிக்கலான ஒரு ரிக்ரெசிவ் மைண்ட் செட்ல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய குழுக்கள்லாம் வந்து கிராமந்தோறும் போயிட்டு இந்த மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரையும் சந்திச்சு மக்களுடைய குறையெல்லாம் கேட்டு கண்டுபிடிச்சு அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க. இங்க ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி பல ஆபீசர்ஸ்ல போட்டு பல பேரை வேலைக்கு எடுத்து ஒன்னும் பண்ண முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கு. சும்மா ஒரு 4 பேரை பின்னாடி வச்சுக்கிட்டு அவங்களும் என்னென்னமோ லூசு மாதிரி வந்து வளரிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு இவங்க கிராமமா போயிட்டு பாப்பாங்களாம், அவங்கள வந்து நலத்திட்டம் வந்து பண்ணுவாங்களாம். இதை வந்து நான் நம்பணுமா? வேலை செய்யறதுக்கு மக்கள் மேடை. அந்தந்த ஊரில் அந்தந்த குழுக்கள் ஏற்படுத்துறது, தெருவுக்கு தெரு எங்கள் மக்கள் இருக்கணும், எங்கள் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு போய் எங்களோட மக்களை இணைக்கணும். என்ன எழவி அது? எத்தனை லட்சம் கிராமங்கள் இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 3-4 லட்சம் கிராமங்களுக்கு மேல இருக்கு. எவ்வளவு மக்கள் தொகை, இங்க என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு? தெருவுக்கு தெரு ஒரு பிரச்சனை இருக்கு. சும்மா ஒரு 10 பேரை வச்சுட்டு எல்லாத்தையும் மாத்திட முடியுமா? இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிராமா தான். இதற்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்கு, எப்படி இங்க பிஜேபி வந்து எங்க தமிழ்நாட்டுல கால் பதிக்க பாக்குறாங்க அப்படின்ற அந்த விஷயம் கூடமா எங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கும். இன்னுமா எங்களை வந்து பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டவர் வந்து இவங்களுடைய செட்டப் போல, அதனால இவங்க என்ன கேள்வி கேட்க சொன்னாங்களோ அதை கேட்டுட்டார் போல. ஆனா 2வது கேள்வி கேட்டவர் வந்து உண்மையாலுமே பத்திரிகையாளர் போல சும்மா வச்சு செஞ்சுட்டாரு. இந்த காவேரி நதி நீருக்காக 1 கோடி கொடுப்பேன் 2 கோடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே கதை விடுவாரு. ஏன்னா அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர மாதிரியான அந்த சூழ்நிலை வந்து இருந்தது. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. பாக்கெட்ல இருந்து ஒரு 10 பைசா எடுத்து கொடுக்க முடியாத ஒரு ஆள் தான் வைங்களேன். சொல்ல போனோம்னா இவங்க நடத்தக்கூடிய அந்த ஸ்கூலு, அதுல அந்த வாத்தியார்களுக்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த டீச்சர்கள்லாம் சம்பளம் தர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வேலை செஞ்சவங்களுக்கே ஒழுங்கா காசு கொடுக்காத இவங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ண போறாங்களா? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அதை தூக்கி ஓரம் வைங்க. அதுல அவர் கேக்குறாரு, இந்த காவேரி நதிநீர் பிரச்சனைக்காக 1 கோடி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு, அதை வந்து எப்ப தர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதற்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆன்சர், தருவோம் தரமாட்டோம் இல்ல, இதுல இந்த பிரச்சனைகள் இருக்கு, கண்டிப்பா நாங்க வந்து செய்வோம், எங்களுடைய வாக்கை வந்து காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். என்னென்னமோ பேசுறாங்க. இப்போ 2002 ரஜினி சார் சொன்னார் வந்து காவிரி இணைப்பு திட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் அளிப்பேன் அப்படின்னு. இப்போ உங்களுடைய மக்கள் மேடை மூலமாக அதை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை நீங்கள் வலியுறுத்துவீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்கும். எங்கெங்கேயோ சுற்றி வந்து அதை தரமாட்டேன்னே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போயிருக்கோம். இல்லைங்க, இப்போ வந்து நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சி எல்லாம் ஆராய்ந்து ஒரு ஏரியாவுக்கும் என்ன நடக்குது, எப்படி நடக்கணும் அப்படின்ற குழுக்கள் அமைச்சு என்ன செஞ்சால் பர்மனெண்ட்டாக இதுக்கெல்லாம் ஒரு முயற்சிகள் போய் சேரும் மக்களுக்குன்னு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கேட்கறது பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். இங்கே என்னென்னமோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின், இது பாலிடிக்ஸ் சம்பந்தமான கொஸ்டின் கேட்க போக அங்கே அந்த பத்திரிகையாளர் யார் வந்து கொஸ்டின் எழுப்பினாரோ போட்டு பொழந்துட்டாரு. அதனால அது காவிரிக்கான தொகை தான் சொல்றேன், அரசியல் இல்லை.
காவிரி இணைப்புக்காக சொன்னார்ல, அந்த அதுக்காக தான் சொன்ன அரசியல். அது எந்த இது பொலிட்டிக்கல் கொஸ்டின்லாம் கிடையாது. நீங்க உங்க வாயால சொல்லியிருந்தீங்க இந்த காவேரி நதிநீர் பிரச்சனைக்காக இந்த ஆணை ஏற்பட்டுச்சுன்னா வந்து 1 கோடி தரேன்னு சொல்றீங்க. அது ஸ்ட்ரெயிட்டான ஒரு கொஸ்டின் தான், அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொளந்துட்டாரு. இப்பதான் இவங்க எல்லாம் வந்து ரியாலிட்டிக்கே வராங்க. சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல, அப்படியே கட்சி ஆரம்பிச்சு நம்மளும் அப்படியே விஜய் அவர்கள் மாதிரியே வந்தரலாம், அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிஜேபி அஜெண்டாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்மளையும் வந்து மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அது வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு சாத்தியமே கிடையாது. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எப்படியேற்பட்ட ஆளு, நீங்க என்ன மாதிரியான ப்ராபகண்டாவை இங்க எடுத்துட்டு வர்றீங்க, நீங்க உண்மையாலுமே இங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்வீங்களா இல்லையா அப்படின்னு சொல்றத இங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னமும் இந்த கட்டுக்கதைய கிராமத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பட்டன் போன் தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த ஜீரோ கட்சி இந்த நாம் திரள் நிதி கட்சின்னு ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. 16 வருஷமா போட்டி போட்டு ஒரு இடத்துல கூட ஒரு எம்எல்ஏ சீட்டோ ஒரு கவுன்சிலர் சீட்டோ கூட வாங்காம அகல பாதாளத்துல போய்கிட்டு இருக்கு. அந்த நிலை வந்து நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இவனுங்கெல்லாம் இந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாம் வந்து ஒரு விஷயத்த வந்து எப்பயுமே முன்னெடுப்பாங்கன்னு வைங்களேன். அதுதான் இந்த சூடோ பேட்ரியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்த கேள்வி கேட்டாலும் சரி உடனே வந்து நேஷனலிசத்தை எடுத்துன்னு வந்து இங்க சொல்லிடுவாங்க. இந்த பேட்ரியாசம் நாங்க தான் என்னமோ வந்து இவங்க தான் அப்படியே சுதந்திரம் வாங்கி தந்த மாதிரியும், இந்த கூட்டம் தான் வந்து என்னமோ பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி தந்த மாதிரி அப்படியே வந்துருவாங்க முன்னாடி தூக்கிக்கிட்டு. இந்த நேஷனுக்காக தான் எல்லாரும் மக்களை இணைக்கணும், சேர்ந்து வேலை செய்யணும். பிகாஸ் பேட்ரியாட்டிசம் இஸ் அபவ் எவ்ரிதிங். நாட்டுப்பற்று தான் எல்லாத்த விட பெருசு. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு எங்களையும் வந்து உங்க கூட சேர்த்துக்கோங்க, உங்க வீட்டுக்கும் நாங்க வந்து சாப்பிட வரோம் அப்படின்னு கேட்டாக்கா அப்பதான் தெரிய வரும் இவங்களுடைய அந்த சூடோ நேஷனலிசம் என்ன, உண்மையாலுமே உங்க பின்னாடி என்ன அஜெண்டா வச்சிருக்காங்க, எப்படி இங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்ற அந்த விஷயம்லாம் அசால்ட்டா தெரிய வந்துடும். ஸோ இவங்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த இயக்கங்கள் ஆகட்டும் சரி, கட்சிகள் ஆகட்டும் சரி, இந்த சொசைட்டிக்கும் சரி, இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி ஒரு தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். இன்னும் பல்வேறு அரசியல் சார்ந்த வீடியோக்கள்லாம் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.